ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காலையிலே ஒரு 200 கிராம் கடலப்பருப்பு எடுத்து ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை விட என்னென்ன போட்டெல்லாம் அரைக்கணும்னா, ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அவ்வளோதான். இதோட இதை போட்டு ஒரு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணி இது மாதிரி கழுவி கழனி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கழனி தண்ணி இல்லை அப்படின்னா நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மோர் இல்லை தயிர் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். அவ்வளோதான். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நான் கடலப்பருப்பு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாழைப்பூ நீங்கள் அப்படியே வேணாலும் குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம். நான் அப்படியே ஒரு பல்ஸ் மோடில் 1-2 போட்டு எடுத்துருக்கேன். ஏன்னா திக்ஷனுக்கு வந்து அவ்வளோ சரியான ஆள். நம்ம எதை ஹெல்தியானதுன்னு கொடுக்குறோமோ அதை தனியாக வாயிலேருந்து எடுத்து தருவோம் எல்லாத்தையுமே. அதனால் இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டோம் அப்படின்னா உன்னால் எடுக்க முடியாது. அப்புறம் அதுக்கு என்னென்ன போடுறேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் கேஸ் அப்படிங்கிறனால அவ்வளோதான். இது ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மாவை பிணைஞ்சிட்டேன். கடலப்பருப்பு அரைக்கும் போது அங்கங்கே ஒரு 1-2 கடலப்பருப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ ஒரு கைப்பிடி அளவு எடுத்து உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இது நானே வீடியோ எடுக்கிறனால என்னால் உங்கள்கிட்ட அப்படி இது மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டுறதை காமிக்க முடியல. அவ்வளோதான். வாழைப்பூ வடை ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.